ओम शांति। अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ। अशरीरी மற்றும் विदेही நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள்। जैसे कोई शरीर के वस्त्र सहज उतार सकते हो, ऐसे ये शरीर रूपी वस्त्र भी सहज उतार सको और सहज ही समय पर धारण कर सको, इसका अभ्यास चाहिए। எவ்வாறு உடலில் அணிந்திருக்கும் உடையை சகஜமாக கழற்ற முடிகிறது, அவ்வாறே இந்த உடல் என்ற உடையை கூட சகஜமாக கழற்ற முடிய வேண்டும் மற்றும் நேரத்திற்கு சகஜமாக தரித்து கொள்ள முடியவும் வேண்டும்। அப்படிப்பட்ட பயிற்சி வேண்டும்। अगर वस्त्र तंग व टाइट है तो सहज उतार नहीं सकते, ऐसे ये देह रूपी वस्त्र भी किसी संस्कार में चिपका हुआ तंग व टाइट ना हो। உடலின் உடையானது தொந்தரவு செய்யுமாறு இருக்குமென்றால், இறுக்கமாக இருக்குமென்றால் அதனை சகஜமாக கழற்ற முடியாது। அவ்வாறே இந்த உடல் என்ற உடை கூட எந்த ஒரு தேக உணர்வு சார்ந்த சம்ஸ்காரத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது। அதன் காரணமாக தொந்தரவோ இறுக்கமோ ஏற்படக்கூடாது। इसके लिए सभी बातों में ईजी रहो, यदि ईजी रहेंगे तो सभी कार्य ईजी होंगे। எனவே அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருங்கள்। நீங்கள் ஈஸியாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து காரியங்களும் ஈஸியாக நடக்கும்। जितना पुराने संस्कारों से न्यारे रहेंगे उतना अवस्था भी न्यारी अर्थात विदेही सहज बन जाएगी। எந்த அளவிற்கு பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விலகி இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உங்களது மனநிலையும் விலகியதாக, அதாவது விதேகி நிலையை சகஜமாக அடைந்து விடுவீர்கள்। ஓம் சாந்தி।